ஹைதராபாத்ல இருந்து டெல்லிக்கு ஒரு விமானம் போயிட்டு இருந்துச்சு. அந்த விமானத்துல இருந்து எல்லாரும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பேய் இருந்துச்சு. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. யாரும் கத்தாதீங்க, கத்துனா உங்க எல்லாரையுமே கொன்னுறேன் அப்படின்னு சொல்லி பைலட் ரூமுக்கு போச்சு. பைலட் அந்த பேயை பார்த்து பயந்து போயிட்டாரு. உள்ள இருந்தவங்க எல்லாம் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா விமானம் குலுங்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அந்த பேய் பைலட் கிட்ட, டேய், மரியாதையா இங்க இருந்து திரும்பி போயிடு, இல்ல உன்னை கொன்னுடுவேன், இங்க இருந்து போயிரு, உள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்களோட உயிரை நீ எடுத்துருவ, அதனால தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு கேட்டாரு. உடனே அந்த பேய், டேய், எனக்கு சமாதானம் சொல்றவங்கள பார்த்தாலே பிடிக்காது, அவங்க உயிரை விட ஒன்னே சீக்கிரமா அனுப்புறேன் அப்படின்னு அவனை கீழே தள்ளிட்டு ஃப்ளைட்டை ஓட்ட ஆரம்பிச்சது. இந்த இடம் எனக்கு சரியா இருக்குமா, இந்த இடம் தேடி பார்க்கலாம் அப்படின்னு கண்ணா பின்னாவா ஃப்ளைட்டை ஓட்டிட்டு இருந்துச்சு. உள்ள இருந்த மக்கள், ஐயோ கடவுளே, இந்த பேய் எதனால இப்படி பண்ணுது அப்படின்னு கடவுளை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ஃப்ளைட் கீழே இறங்கிச்சு. உடனே உள்ள இருந்தவங்க எல்லாரும் கீழே இறங்குனாங்க. அவங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு அப்பா தப்பிச்சோம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ அந்த பேயங்க வந்து, தப்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சிங்களா, தப்பிக்கவே முடியாது, என்கிட்ட இருந்து இந்த இடம் தான் எனக்கு சரியா இருக்கும், உங்க எல்லாரையும் கொன்னு சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சிரிச்சுது. உடனே அதுல இருந்த ஒரு பொண்ணு, யார் நீ, எதுக்காக எங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்த, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு உங்க எல்லாரோட உயிர் தான் வேணும், அதுக்காக தான் உங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு. எனக்கு உங்க எல்லாரோட உயிர் தான் வேணும், எனக்கு மனுஷ ரத்தம்னா ரொம்ப பிடிக்கும், ஆனா எங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்கு, ப்ளீஸ் எங்களை விட்டுரு. அதுக்கு அந்த பேய்க்கு கோவம் வந்து அவளை கழுத்தை பிடிச்சு, ஏண்டி எனக்கே நீ அறிவுரை சொல்றியா, இரு உன்னையும் அந்த பைலட் மாதிரியே கொன்னு போடுறேன் அப்படின்னு அவளை கீழே தள்ளி விட்டுச்சு. அவ உடனே இறந்து போயிடுறா. அதை பார்த்து எல்லாரும் பயந்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அந்த பேயும் அவங்க எல்லாரையும் துரத்திக்கிட்டே, வரேன்டா வரேன், நீங்க யாரும் ஓடனாலும் உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா பிடிச்சு கொல்ல ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அந்த பேய், இன்னைக்கு இது போதும், நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விமானத்துக்கு பக்கத்துல போய் அப்படின்னு ஃப்ளைட்ல போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சது. அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்ச வினோத் மட்டும் காட்டு பகுதிக்குள்ள ஓடி போய், கடவுளே, எதனால எங்களுக்கு இந்த சோதனை, எதனால இந்த பேய் இப்படி எல்லாரையும் கொல்லுது, யார் இந்த பேய், எதுக்காக எல்லாரையும் கொன்னுட்டே இருக்கு, கடவுளே நீதான் என்னை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருந்தான். திடீர்னு எதிர்க்க பேய் வந்துச்சு. டேய், என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாத்தியாடா, அது உன் ஜென்மத்திலேயும் நடக்காது, இன்னைக்கு நீயும் எல்லாரையும் மாதிரி சாகுதான் போற, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுது. உடனே பேய், என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, நான் எங்கேயாவது போயிடுறேன், என்னை விட்டுரு. உடனே அந்த பேய் கோபமா, என்னடா நான் எதுக்குடா உன்னை விடணும், ஏன் உன்னால என்கிட்ட வந்து தப்பிக்க முடியாது பாரு அப்படின்னு அவன் காலை விமானத்தோட கட்டுச்சு. அதுக்கப்புறம் அந்த பேய் ஃப்ளைட்டை ஓட்டி போயிட்டு இருந்துச்சு. அது வானத்துல பறக்க ஆரம்பிச்சது. உடனே அவன் பயந்து போய் கத்திக்கிட்டே இருந்தான். அந்த பேய் கொஞ்ச நேரம் ஆன உடனே அந்த கயிறை வெட்டி விட்டுருச்சு. அவன் கீழே விழுந்துட்டான். செத்துட்டான் போல, கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சா இந்த மாதிரிதான் ஆகும் அப்படின்னு ஃப்ளைட்டை ஓட்டி போயிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி அந்த பேய் எல்லாரையும் அந்த ஃப்ளைட்ல ஏற்றி கொண்டுகிட்டு இருந்துச்சு.